வீட்டு பூஜை குறிப்புகள். பெண்கள் வீட்டில் செய்யும் மற்ற வேலைகளை விட பூஜை வேலைகளை மிகுந்த அக்கறையுடன் செய்வார்கள். இதற்கு காரணம் நம் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மன நிம்மதிக்காகவும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பூஜை வேலைகளை சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செய்ய சில பூஜை குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தினமும் வீட்டில் விளக்கேற்ற பயன்படுத்தும் எண்ணெயில் கொஞ்சம் தசாங்க பவுடரை கலந்து வைத்துவிட்டால் விளக்கை ஏற்றும் போது வீடு நல்ல நறுமணத்துடன் இருக்கும். தசாங்க பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். தசாங்கம் வாங்க முடியாது என்பவர்கள் பச்சை கற்பூரத்தையும் பயன்படுத்தலாம். பூஜை அறையில் எப்போதும் பச்சரிசி மாவில்தான் கோலம் போட வேண்டும். பச்சரிசி மாவில் மட்டும் கோலம் போட்டால் உடனே உதிர்ந்துவிடும். இதற்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு இரண்டையும் கலந்து கோலம் போட்டால் கோலம் பளிச்சென்று இருக்கும். நீண்ட நாட்கள் உதிராமல் இருக்கும். சாம்பிராணி பவுடரில் கொஞ்சம் தசாங்க பவுடரும் சிறிதளவு வெட்டி வேரை சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் சாம்பிராணி போடும்போது வீடு நல்ல நறுமணத்துடன் இருக்கும். கோவிலில் இருப்பதை போன்றே உணர்வீர்கள். அதேபோல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றும் முன் லேசாக தண்ணீரில் நனைத்துவிட்டு ஏற்றினால் நீண்ட நேரம் எரியும். சுவாமி படங்களை சுத்தம் செய்யும் பொழுது தண்ணீருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் ஹேண்ட் வாஷ் இருந்தால் அதை ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் சேர்த்து துடைத்து விட்டால் கரைகள் அனைத்தும் நீங்கி சுவாமி படம் பார்க்கவே பளிச்சென்று இருக்கும். இதனால் படங்களை அடிக்கடி துடைத்து சுத்தம் செய்ய வேண்டிய வேலையும் இருக்காது. கற்பூர தீபாராதனை காட்டும் தூபக்காலில் நாம் அப்படியே கற்பூரம் வைத்து ஏற்றாமல் அதில் ஒரு சின்ன அகல் விளக்கை வைத்து அதில் கற்பூரம் ஏற்றினால் தூபக்காலை அடிக்கடி தேய்த்து சுத்தம் செய்யும் வேலை குறையும். விளக்கை தினமும் சுத்தம் செய்தாலும் எண்ணெய் கரை பச்சை நிறத்தில் இருக்கும். இதை தேய்க்க இனி பெரிதாக கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் ஹேண்ட் வாஷை எடுத்து விளக்கு முழுவதும் தேய்த்துவிட்டு தேங்காய் நாரை வைத்து தேய்த்தாலே போதும், பளிச்சென்று மாறிவிடும். சாமி படங்களுக்கு பூக்களை வைக்கும்போது அது அடிக்கடி கீழே விழுந்துவிடும். அதற்கு படங்களின் மேல் பகுதியில் ஒரு லப்பர் பேண்ட் அல்லது நூல் வைத்து கட்டிவிடுங்கள். அதன் பிறகு அதில் பூவை சொருகி வைத்துவிட்டால் பூக்கள் அடிக்கடி கீழே விழாமல் இருக்கும். காய்ந்த பிறகும் கூட கீழே விழாமல் இருக்கும். இதனால் உங்களுக்கு சுத்தம் செய்யும் வேலையும் குறையும். பூஜை அறையில் அழுக்கு எண்ணெய் பசை படக்கூடாது என்று நியூஸ் பேப்பரை விரித்து அதன் மேல் சுவாமி படங்களை வைப்பது விளக்கேற்றுவது தவறு. நியூஸ் பேப்பரில் அச்சடிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் இருந்து எதிர்மறையான ஆற்றல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முழுமை பெறாமல் போவதற்கு இந்த நியூஸ் பேப்பரும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே நியூஸ் பேப்பர் சுவாமி அறையில் விரிக்கப்பட்டிருந்தால் அதை உடனடியாக அகற்றிவிடுங்கள். சுவாமி படங்களை வைப்பதற்கு மஞ்சள் நிற துணி, பச்சை நிற துணி அல்லது காவி துணி போன்ற துணிகளை விரித்து அதன் மேலே சுவாமி படங்களை வைக்கலாம். விளக்கேற்றும் போது விளக்குக்கு கீழே பித்தளை தட்டு வைத்து விளக்குகளை ஏற்றுங்கள். பிளாஸ்டிக், சில்வரை கூடுமானவரை பூஜை அறையில் பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள். பித்தளை, செம்பு, வெண்கலம், வெள்ளி பாத்திரங்களை பூஜை அறையில் பயன்படுத்துவது சிறப்பு. பிளாஸ்டிக் ஒருவிதமான நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. நாட்டு மருந்து கடையில் ஒரு செம்பு தகடு வாங்கி கொள்ளுங்கள். செம்பு தகட்டில் உங்களுடைய குலதெய்வ பேரை எழுதி பூஜை அறையில் வைப்பது நல்லது. இதிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். எப்போதுமே பூஜை அறையில் தீப ஒளியில்தான் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். சில பேர் வீடுகளில் இறைவனுக்கு மின் விளக்குகள் போட்டு அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். கோவில் கருவறைக்கு விளக்கு எந்த அளவுக்கு அழகை கொடுக்குமோ அதே அளவுக்கு நம் வீட்டு பூஜை அறைக்கு விளக்கு ஒளிதான் அழகை கொடுக்கும், மின்விளக்குகள் அல்ல. பூஜை அறையில் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய பாத்திரம் எச்சில் படாத பாத்திரமாக இருக்க வேண்டும். பாத்திரத்தில் மிக குறைந்த அளவு நெய்வேத்தியம் வைத்து இறைவனுக்கு படைக்கக்கூடாது. பாத்திரம் நிரம்ப நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். சாமி கும்பிடும்போது மணியை ரொம்பவும் வேகமாக அடித்து சாமி கும்பிடக்கூடாது. மணியை வலப்புறம் இடப்புறம் ஆட்டும்போது டங் டங் என ஓசை எழுப்பும் அந்த 2 சத்தம் மட்டும் கேட்டால் போதும். மெதுவான சத்தத்தை எழுப்பி இறை வழிபாடு செய்யுங்கள்.